ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நிறைந்த எல்லா அதிகாரத்தையும் சகலத்தையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை உடையவராகிய நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு தீவிரமாய் பதில் தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற இந்த தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிதாவை நோக்கி பரலோக ராஜ்யத்தை நோக்கி பலவந்தம் பண்ண காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய தேவ ஜனமாகிய கர்த்தருடைய சபையாகிய நமக்கு இந்த விசேஷித்த ஜெப ஐக்கிய சங்கீத ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற நமக்கு அவருடைய பரலோகத்திலிருந்து தேவ பரிசுத்த பர்வதத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் இன்றைக்கு இறங்கணும், இன்றைக்கு வரணும், இன்றைக்கு கட்டளை கட்டணும், இன்னைக்குதான் கட்டளை செய்யும். அவர் காத்திருக்க கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கணும். எதுவும் சொல்றேன், இன்றைக்கு சொல்ல, இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டு. கையெழுத்து சொல்ல, இன்றைக்கு எனக்கான வாசல் திறக்கப்படும். எல்லாரும் இறங்கு. இன்றைக்கு எனக்கான உத்தரவு தேவ சமூகத்தில் இறங்கட்டும். பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். தேவன் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கட்டும். கர்த்தர் சபையில் வரட்டும். எழுப்புதல் வல்லமையை தரட்டும். மகிமையாய் கட்டளை விடுதலையாகும். வேதனையோடு வந்திருக்கிறேன், பரிசையோடு வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன், காலத்தோடு வந்திருக்கிறேன், கட்டப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன். என்னை கர்த்தர் இன்றைக்கு குணமாக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நெடுநாள் உன்னுடைய காத்திருப்புக்கு, நெடுநாளுடைய ஜெபத்துக்கு, நெடுநாளுடைய வேண்டுதலுக்கு, நெடுநாளுடைய விசுவாசத்துக்கு தேவன் இன்றைக்கு இறங்குவார். அல்லேலூயா. எதுமே விசுவாசமா இருக்க, தேவன் இன்றைக்கு இறங்குவார். ஆமென். ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை இந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் அதை சுதந்தரிப்பான். ஆமென் சொல்லுவோமா? ஜெபிக்கிறவன் அதை சுதந்தரிப்பான். ஜெபிக்கிறவனுடைய கருத்துல கர்த்தர் அதை தருவார். ஆமென். ஜெபிக்கிறவனுடைய கூடாரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபிக்கிறவனுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஜெயமாக நடத்துவார். ஜெபிக்கிறவனுக்கு முன்பாக பிசாசுகள் ஓடும். ஜெபிக்கிறவனுக்கு முன்பாக திறக்கப்படாத கதவுகள் உடைக்கப்படும். சங்கிலிகள் அறுபடும். பாதாளம் நடுங்கும். ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, ஜெபத்துக்கு அதிகாரம் உண்டு, ஜெபத்துக்கு அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். உன் வழிகள் மாறும், உன் செயல்பாடுகள் மாறும். நீ போகிற இடம், வருகிற இடம், நிற்கிற இடம், எல்லா இடத்திலும் ஒரு மகிமையான சாட்டை கட்டப்பட்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் போகும்போது ஜெபிக்கக்கூடிய வழி சபையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறவனுக்கு மாத்திரம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ஒரு மாபெரும் அசைவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ற எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி நான் கேட்பதெல்லாம் சபைக்காக, ஊழியத்திற்காக ஜெபிங்கள். ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தை, என் சபையை ஆசீர்வதிக்கப்பா என்று ஒரு வார்த்தை நீ கேட்பாயானால், ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் இந்த ஊழியம் கர்த்தர் உயர்ந்த இடத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, மனுஷனை நம்பி மனிதர்களை சார்ந்து நடத்தப்படுகிற ஊழியம் அல்ல. கர்த்தரை நம்பி பரலோகத்தை சார்ந்து தேவனை நம்பி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபிக்கிறவனுக்கு என்ன நன்மையை, ஆசீர்வாதத்தை நம்முடைய ஜெபத்தின் தேவன், அவருக்கு பேர் என்னது? அவருக்கு என்ன பேர் என்னது?
ஜெபத்தின் தேவன். ஜெபிக்காமல் அவர் இருப்பதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நமக்காக எப்பொழுதும் அவர் பிதாவை நோக்கி என்ன பண்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் 24 மணி நேரமும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பேர் என்னது? ஜெபத்தின் தேவன். ஆமென். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறே இல்லையோ, நான் ஜெபிக்கிறேன் இல்லையோ, நமக்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக யார் ஜெபம் பண்றது? ஆவியானவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபம் ஒரு மாற்றத்தை, இந்த சங்கிலி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். எதுவுமே விசுவாசிக்கிறார்? என் கூட சேர்ந்து எதுவுமே விசுவாசிக்கிறார்? இந்த சங்கிலி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று என் கூட சேர்ந்து எதுவுமே விசுவாசிக்கிறார்? கையெழுத்திருக்கின்ற கர்த்தர் செய்யும்படியா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். இப்ப இந்த ஜெப வெளியில நம்ம ஐயா ஜெபம் பண்ணும்போது இந்த 2 சத்தியத்தை ஆவியானவர் இடைப்பட்டார். அல்லேலூயா. 2 சத்தியத்தை ஆவியானவர் இடைப்பட்டார். ஆவியானவர் சொன்னார்னா அது அப்படி என்ன பண்ணலாம்? கீழ்ப்படிக்கணும், மறுதலிக்க கூடாது. 17ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், நல்லா நீ புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உனக்கு வேண்டி எந்த நன்மையானதும் சரி, எந்த ஆசீர்வாதமும் சரி, அது சுகமோ, அது பலனோ, அது பாதுகாப்போ, அது பணமோ, அது கண்ணீர் துடைக்கப்படணுமோ, வியாதி மாறணுமோ, கஷ்டம் மாறணுமோ, பிரச்சனை மாறணுமோ, சத்திரின் போராட்டம் விலகணுமோ, எதுவோ எந்த நன்மையானதும் சரி, அது எங்கிருந்த வரணும்? எங்கிருந்து வருது? படிங்க வசனத்தை படிங்க. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து உண்டாகணும்? பரத்திலிருந்து உண்டாகணும். அல்லேலூயா. அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளை பிதாவிடத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தர் அதை செய்வார். இன்னைக்கு உனக்கான ஆசீர்வாதம், இன்னைக்கு உனக்கான விடுதலை, இன்னைக்கு உனக்கான ரட்சிப்பு, இன்னைக்கு உனக்கான நன்மை, இன்னைக்கு உனக்கான விடுதலை கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. இந்த நன்மையை நாம் சுதந்திரிக்க இன்னைக்கு பல பேர் ஒரு தடுமாற்றம், பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், முன்னேற முடியல, வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியல, குடும்பத்தை சரியா நடத்த முடியல, வாழ்க்கை சரியா வாழ முடியல, பலவிதமான நெருக்கடி, பலவிதமான வேதனை. வேதம் சொல்லுகிறது 107ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் ஆவியானவர் வெளிப்படுத்ததுனால இந்த 4, 5, 6 வசனங்களை 107ஆம் சங்கீதம் 4, 5, 6 வசனங்களை நாம் தியானித்துட்டு நம்ம அந்த ஜெப நேரங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். எட்டு வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல். நீ எதை தேடி வந்திருக்கிற? நீ எங்க போகணும்? உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன கிடைக்கணும்? இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? உன் பிரச்சனையை சொல்லக்கூடிய நேரம் யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? ஒருத்தர் சொன்னா நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாரு. அவன் சொல்றான், நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். என்ன கேட்டாம? நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவன் விருப்பத்தை சொன்னான். இன்னொருத்தனை கேட்டாரு, நான் என்ன பண்ணணும்? நடக்கணும். சொன்னா இல்லையா? சொன்னான். இன்னொருத்தனை கேட்டாரு, என் வியாதி என்ன பண்ணா? சுகமாகணும். கேட்டானா இல்லையா? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நேரடியாக இந்த சங்கிலி ஜெபத்திலே வந்திருக்கிற நம்மை பார்த்து அல்லது உன்னை பார்த்து அல்லது உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணிக்க. உன் ஜெபத்தை தீர்மானம் பண்ணிக்க.
உன் ஜெபத்தை தீர்மானம் பண்ணிக்கோ. இப்பவே உன் இருதயத்துக்குள்ள இந்த ஜெபத்தை கொண்டு வந்து, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் இதுவரையில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதமான, அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அல்லது பெறக்கூடிய அந்த நிம்மதியை, வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை, விடுதலையை, சமாதானத்தை இதுவரையிலும் பெறல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்து இந்த ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிறது, பல மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பல நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போயினவல்லைனா சேரல, விரும்பின வாழ்க்கை கிடைக்கல, விரும்புகிற ஆசீர்வாதம் இன்னும் வரல, விரும்புகிற திட்டங்கள் நிறைவேறல, போகக்கூடிய வழி வாய்க்கப்படல, திட்டங்கள் நிறைவேறல, யோசனை நிறைவேறல, ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, கஷ்டம் தெரியல, வியாதி சுகமாகல, அற்புதம் நடக்கல, ஆசீர்வாதம் இல்ல, நல்ல வருமானம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தாபரிக்கும் ஊரை போய் சேராமல், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும். எப்படி வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கை எப்படி இருக்குது? வனாந்தரம் வாழ்க்கை எப்படி இருக்குது? என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, வாழ்க்கை எப்படி இருக்குது? பிரச்சனையா தான் இருக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் சரி, உபவாசம் போட்டு ஜெபித்தாலும் சரி, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதனை செய்தாலும் சரி, கர்த்தரை தேடி வந்தாலும் சரி, ஆனால் வாழ்க்கை எப்படி இது? இன்னும் அந்த உபத்திரவம், இன்னும் அந்த வேதனை, இன்னும் அந்த பிரச்சனை, இன்னும் விடுதலை இல்ல, இன்னும் சமாதானம் இல்ல, நம்புகிற காரியத்தில் உடனே ஜெயம் தரல. அல்லேலூயா, அல்லேலூயா. தாபரிக்கும் ஊரை இன்னும் காணல, நீ அடைய வேண்டிய இலக்கை அடையல, பெற வேண்டிய ஆசீர்வாதம் கைக்கு வரல, இன்னும் அப்படியே முடங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் கதவு திறக்கப்படல, இன்னும் வழிகள் வாய்க்கப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி, கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு விசுவாசம், ஆனால் ஒரு நம்பிக்கை, ஆனால் ஒரு தைரியம், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நன்மை செய்யும், அந்த நம்பிக்கை இருக்கு. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணல. இன்னும் ஏன் எனக்கு இது நடக்கல? உனக்குள்ளே ஒரு கேள்வி, மனக்குழப்பம், மிகுந்த பாரம், மன சஞ்சலம், ஒடுங்கி போற. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், தேவ சமூகத்துக்கு வரேன், இடைவிடாமல் தேடுறேன், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையே, இன்னும் அந்த ஆண்டவர் என் மேல கிருபை வைக்கலையே, இன்னும் அந்த பரலோகத்திலிருந்து அந்த நன்மையான ஈவு என்னை தேடி வரலையே. எத்தனை பேர் கலக்கத்தோடு இருக்கிறார்? அல்லேலூயா. இன்றைக்கான வாசலை கர்த்தர் உனக்காக கர்த்தர் திறக்க ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கேள்விக்கு ஒரு பதில் தேவ சமூகத்தில் உனக்காக கர்த்தர், உனக்காக இறைவன். நீ விசுவாசம் இருந்தால்தான் அந்த மகிமையை பார்க்க முடியும். நீ விசுவாசம் இருந்தால்தான் கடலின் மேலே நீ நடக்க முடியும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நீ விசுவாசமா இருந்தாதான் வழி விலகி நிற்கும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிற? உனக்கு நான் திரும்ப சொல்றேன், இது சாதாரண நேரம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போல அல்ல, ஞாயிற்றுக்கிழமை போல அல்ல, இது ஜெப நேரம். அதுவும் சங்கிலி ஜெபம். சங்கிலி ஜெபத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவர்கள் நல்ல சிம்பிளா, அடிக்கடி நம்ம சொல்றதா, உனக்கு சிம்பிளா சொல்லிடுறேன், இன்னும் ஆழமான காரியங்கள் அதில் இருக்குது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன பண்ணாங்க? கூடி வந்தார்கள். கூடிதான் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அந்த வருஷம் தெரியுமா? நான் வந்த போது பெந்தெகோஸ்தே ஆவியானவருக்கு நல்லது, ஆவியானவருடைய கிருபை பெரியது. பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது, ஜெப ஐக்கிய கூடுகை சங்கிலி ஜெபம் என்கின்ற ஒரு நாள் வந்த பொழுது, அவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது மாதத்தில் ஒரு நாள். இதை தயவு செய்து நீ விடாத, விட்டு விடாத, மறந்துடாத, மறந்து போகாத, தயவு செய்து விலகி நிற்காத. இது மாபெரும் அசபை
ஒரு மாபெரும் மாற்றத்தை உன் வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. சங்கிலி ஜெபம் செய்யக்கூடிய, ஒரு மனமாய் கூடி சபையாராய் கூடி ஜெபிக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருந்த? இப்ப நல்லா புரிஞ்சுக்க. நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரியுதா பாரு. சங்கிலி ஜெபம் எப்போ வரும் என்று எத்தனை பேர் விசுவாசமா காத்திருந்த? அல்லேலூயா. உனக்காக ஆவியானவர் மையம் எடுத்து கைது கத்த போய் சங்கிலி ஜெபம் எப்போ வரும், நான் கூடி எப்போ நாங்கள் ஜெபம் என்று எத்தனை பேர் காத்திருந்த? பெந்தெகோஸ்தே என்ன ஒரு நாள் வந்த பொழுது சங்கிலி ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஐக்கிய கூடுகை, அதுவும் சங்கிலி ஜெபம் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கிற அந்த நாள், அந்த நேரம் எப்போது வரும் என்று எத்தனை பேர் காத்திருந்த? அல்லேலூயா. அல்லேலூயா. நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும், யாரு? அவர்கள் எல்லாரும். நான் திரும்ப சபையில சொல்றேன், நீ தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறது கிடையாது. உன் வீட்டில் ஜெபிக்க முடியல, உனக்கு பற்பல வேலை, உனக்கு பல வேலை, உனக்கு அநேக வேலை இருக்குது, ஆனாலும் உன் குடும்பத்தை ஜெபிக்க முடியல, நீ பலவனமாய் தூங்கிடுற, உனக்கு நிறைய தடை வருது, யாராரோ வந்துடுறாங்க, நீ எங்கெங்க போற, உன்னால எழுந்திருக்க முடியல. அதனால இந்த ஜெபைக்குதுல வந்து என்ன பண்ண? கலந்து கொள். உனக்கு ஜெபிக்க தெரியலையா? இன்னொருத்தர் கை என்ன பண்ணிக்க? புடிச்சுக்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 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 அவர்கள் எப்படி வந்தாங்க? ஒருமனப்பட்டு. எப்படி வரணும்? தேவ சமூகத்துல வரும்போது ஜெபத்துல எப்படி வரணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? திரும்ப கேக்குறேன், எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் உனக்குள்ள? அல்லேலூயா. 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 இயேசப்பா உன் நாமத்தினாலே கோடி கோடி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா உன் நாமத்தினாலே கோடி கோடி ஜெபிக்கிறோம் ஐயா. கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கூட்டமாய் மாற்றும் இயேசையா. கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. எங்க வந்துக்கிறான்? எங்க வந்துக்கிறான்? கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம், கர்த்தர் உலாவு கொண்டிருக்கிற இடம், கர்த்தர் மகிமையாக எழுந்திருக்கிற இடம், தேவ மகிமை இறங்கி அசைவாடுகிற இடம், பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்கிற இடம், ஆவியானவர் மத்தியிலே உலாவுகிற இடம், ஆவியானவர் உன்னை தொடுகிற இடம், ஆவியானவருடைய மகிமை உன்னில் அசைவாடுகிற இடம். அல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் மகிமையாக இறங்கி உன் நடுவிலே கிரியை செய்கிற அந்த பரிசுத்த பர்வதத்திலே தேவ சமூகத்தை ஒருவராய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று வந்தாங்க. ஜெபம் பண்ணாங்களா? அங்க ஜெபம் பண்ணாங்க. எழுதிதா படிங்க, அப்படியே படிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த வீடு முழுவதையும் கையெழுத்து கதவை மட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை அவர் அசைக்கணும்னா, நிரப்பணும்னா என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிற என்ன வேணும்? ஒரு மனம் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டிலையும் அப்படித்தான், வாழ்க்கையும் அப்படித்தான். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று போனால் அந்த வீடு எப்படி இருக்காது? நல்லா இருக்காது. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், இவருக்கு தெரியும், நான் சொன்னா தெரியும். யார சொன்ன எனக்கு அப்புறமா நான் சொல்றேன் பாரு. இவரு
அரிசி மூட்டை எடுத்தாருன்னா இல்ல நான் சொல்ல இவரு வெங்காய தக்காளி வாங்கி வந்தாருன்னா இல்ல அப்படி போடு. அந்த அம்மா வெங்காய தக்காளி வாங்கி வந்தாக்கா இவர் போய் கறி வாங்கினாங்க. நான் புரிஞ்சுக்க சொல்றேன், இது செய்யறது நல்லா தான் சொல்லுவேன். வெங்காயம் தக்காளி வாங்குறது இந்த அம்மா செலவு பண்ணோம், கறி அல்லது மீன் வாங்குறது அவரு செலவு பண்ணோம். அவரு செலவு பண்ற காசை மனைவி கேட்க கூடாது, மனைவி கொடுக்காது. மனைவி செலவு பண்ற காசை யார் கொடுக்க மாட்டாரு? புருஷன் கொடுக்க மாட்டாரு. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு பேர் என்னது? கிறிஸ்துவங்க. பேர் என்னது இவருக்கு? கிறிஸ்துவன். அவர் பேர் என்னது? கிறிஸ்துவன். 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் விசுவாசி. அவர் என்ன வாசி? அவரு அவர் பேர் என்னது? வாசி. அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் அவருக்கு பேர். ஆமா நல்லா புரிஞ்சுக்கோ. கணவன் கிட்ட இருக்கிற ரூபாய்க்கு மனைவிக்கு அதிகாரம் கிடையாது. மனைவி கையில் இருக்கிற பணத்துக்கு கணவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நான் ஏன் உனக்கு பால் வாங்கி கொடுத்தா கூட கணவன் பால் பாக்கெட் வாங்கி போனா கூட அது பொண்ணடிக்கிட்ட போய் என்ன பண்ணாரு? நான் பால் வாங்கிக்கிறேன் 40 ரூபாய் கொடுத்து வாங்கிக்குவாரு. இது ஒரு குடும்பம் இருக்குது. இது கிறிஸ்துவ குடும்பம். அப்ப கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தா வாழ்க்கை என்ன ஆகாது? தாபரிக்கும் ஊரை என்ன பண்ண முடியாது? காண முடியாது. அல்லேலூயா. தாபரிக்கும் ஊர் எது? எது எது? பரலோகம். தாபரிக்கும் ஊர் எது? அந்த பரமராஜ்யத்தை அடைய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஜெப ஐக்கியத்துல வந்திருக்கிறோம், கூடி ஜெபிக்க போறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? நமக்குள்ள என்ன இருக்கணும்? கண்ணு மூடு, கண்ணு மூடு. ஒரு செகண்ட் ஆவியானவருக்குள்ள இறங்கட்டும். ஹல்லேலூயா. Jesus, the presence of God, in the name of Jesus Christ, right now, ஒவ்வொருக்குள்ளும் தேவாவி ரபகாதர தேவாவி ஒரு மனத்தை கொடுத்தபடி கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கும்படி பிதாவே ஊழியக்காரன் செபிக்கிறேன். சபையிலே என் ஜனங்கள் மத்தியிலே உடைய பிள்ளைகள் மத்தியிலே அந்த ஆவி இறங்கட்டும். ஒவ்வொருக்குள்ளும் ஒரே ஆவி கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சடிதியாய் என்ன வந்தது? சடிதியாய் என்ன நடந்தது? சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி முழக்கம் என்னது? தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நேரம். அல்லேலூயா. ஒரு மனமா வந்துட்டான், ஒரே ஆவி வந்துருச்சு. யாரு சத்தத்தை கேட்பான்? யாரு சத்தம் கேட்கான்? அதுதான் முழக்கம், கர்த்தருடைய முழக்கம் அது. அல்லேலூயா. கர்த்தர் முழங்கினார், கர்த்தர் பேசுவார். உன் செவிகள் கேட்கும் தேவ சத்தத்தை, உன் செவிகள் கேட்கும். ஒரே ஆவி, ஒரே சிந்தை, தேவ ஆவி உனக்குள்ள இருந்தால் தேவனுடைய சத்தத்தை உன் செவிகள் கேட்கும். இடம் அசைக்கப்படும். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. எப்படி வந்தாங்க? ஒருமனப்பட்டு. இங்க எப்படி வராங்க? அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பல பிரச்சனை, பல வேதனை, மிகுந்த பாரம், சுமக்க முடியாத பாரம், பல வேதனை. அந்த வேதனையோடு தான் வனாந்திரத்திலே எப்படி வராங்க? அவங்க பசியாகவும். எப்படி வராங்க? பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. எதிரி பேர் அந்த பிரச்சனையோட இருக்கிற எதிரி பேர் நான் சாப்பிடுறேன் பரவாயில்ல, ஆனா உனக்குள்ள ஒரு தாகம் இருக்குது. விடுதலை இல்லாத தாகம், சமாதானம் இல்லாத ஒரு தாகம், நிம்மதி இல்லாத ஒரு பசி. நல்லதான் சாப்பிடுறோம், ஆனா அந்த சாப்பாடும் அந்த ஒருவேளை ஆகாரமும் நிம்மதியா சாப்பிட முடியாமல், சமாதானமாய் சாப்பிட முடியாமல் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அந்த நிலைமை வந்தது. நானும் அப்படி கர்த்தர் சமூகத்தில் அழுதிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த இந்த ஆகாரத்தை நிம்மதியாக சமாதானமாக என்னால இதை உட்கொள்ள முடியாத நிலைமை ஏன் வாழ்க்கையில்
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் என்ன பண்ணாங்க? அவங்க அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் பிரச்சனையோட இருக்கிற, எத்தனை பேர் வேதனையோட இருக்கிற, எத்தனை பேர் கண்ணியோட இருக்கிற, வெளியே சொல்ல முடியாமல், யாரிடமும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளே போட்டு எத்தனை பேர் எழுதிருக்கிற, உனக்குள்ளே போட்டு எத்தனை விஷயங்களை பூட்டி வச்சிருக்கிற. பூட்டப்பட்ட உன் பாரத்தை, பூட்டப்பட்டிருக்கிற இறுதிய பாரத்தை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் திறந்து உன் இருதயத்தை பூட்டு. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதபடி உன் தேவன் உனக்காக அற்புதம் செய்வார். உனக்குள்ளே பூட்டி வைக்கிறார். உன் பாரங்களை எடுத்து, உன் பார சுமையை இறக்கு. வேதனையை உனக்குள்ள வைக்காத. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, எந்த மனுஷங்கிட்டையும் சொல்ல முடியாத மிக 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 கொடிய பாரத்தை, வேதனையை உனக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காது. உன் இருதயத்தை லேசாக மாற்று. உன் இருதயத்தை லேசாக மாற்று. பூட்டி வைத்திருக்கிற உன் இருதயத்தை திறந்து அந்த பாரங்களை உன் தேவ சமூகத்தில் வை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அந்த நிலைமையில வந்திருக்கிற நம்மளை பார்த்தா கதை சொல்றாரு. அடுத்த வசனத்துல 6ல சொல்றாரு, அவர்கள் தங்கள் ஆபத்திலே, அப்படிப்பட்ட பிரச்சனையில, அப்படிப்பட்ட வேதனையில, சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு, தாங்க முடியாத வேதனையோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு, வியாதி பலவீனத்தோடு, கடன் பாரத்தோடு, பலவிதமான அவமானத்தோடு, நிந்தையோடு, இருதயத்திலே மிகுந்த வேதனையோடு, சஞ்சலத்தோடு அந்த ஆபத்திலே யாரை தன்னாங்க? யார் நோக்கி கூப்பிட்டாங்க? யார் நோக்கி கூப்பிட்டாங்க? யார் நோக்கி கூப்பிட்டாங்க? நல்லா சொல்லு. யார் நோக்கி? யார் நோக்கி? யார் நோக்கி? யார் நோக்கி கூப்பிட்டாங்க? சொல்லு. அல்லேலூயா. சொல்லு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன். எதுமே சொல்றேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட போறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாருக்கிட்டையும் சொல்ல, யாருக்கிட்டையும் போகல, யாருக்கிட்டையும் போய் கேட்கல, யாருக்கிட்டையும் கை நீட்டல, யாருக்கிட்டையும் அவமானப்படல. யார பார்த்தாங்க? எப்படி வந்தாங்க? அவங்க வந்ததை பாரு. முதல்ல அவங்க வந்ததை பாரு. 4-5 திரும்ப படி. அவங்க வந்ததை பாரு. அவங்க தாபரிக்கு முறை என்ன உனக்கு வேணுமா? உன்னை எதை விடுதலை ஆகணும்? முதல்ல உனக்கு திருமறைன்னு பண்றேன். நீ எந்த விஷயத்துல விடுதலை ஆகணும்? எந்த கட்டிலிருந்து நீ விடுதலை ஆகணும்? எந்த சிறையிலிருந்து வெளியில வரணும்? எந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரணும்? சிந்தித்துக்கொள். ஜெபத்தை முடிவு பண்ணிக்க. நீ தாபரிக்கும் ஊரை காணாமல் இருக்கிற, இதுவரையில் கர்த்தரை தேடி வர, இது கர்த்தரை தேடி வர, கர்த்தரை நம்புற, தேவனை ஆராதிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, ஜெபிக்கிற, உபவாசம் செய்யற, எல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த விடுதலையை இன்னும் நீ காணல. ஆமென். இன்னும் அந்த விடுதலையை பார்க்கல, இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்கல. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. கர்த்தர் கேட்கிறாரு, நான் உனக்கு இன்று என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜெபத்தை அப்படியே உன் இருதயத்தில் கொண்டு வா. உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அப்படியே வெளியேடு. எப்படி யோனாவை அந்த மீன் கொண்டு வந்து கரையில கைக்கினது போல உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கொண்டு வந்து தேவசமத்தில் என்ன பண்ண? கைக்கிடு. எடுத்து வாங்கி உனக்கு இன்னும் தெரிய சொல். அப்படியே எடுத்து வெளியே உள்ள வைக்காது. உள்ள வச்சா அது உன்னை ஒடுக்கும். உள்ளே வச்சா அது உன்னை அழ வைக்கும். அது உள்ளே வச்சா உனக்கு பிரிவினை உண்டு பண்ணும். அது உள்ளே வச்சா உனக்கு சமாதானத்தை கிடைக்கும். அது உள்ளே இருந்தா உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். அது உள்ளே இருந்தா உன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. பாரத்தை இறக்கி தேவ சமூகத்தில் வை. அதற்கு ஒரு மனம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. வீட்டிலே ஒரு மனமா இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட இசைந்து அந்த வீட்டை என்ன பண்ணா? நடத்தணும். அப்பா கிட்ட கேட்கணும், எப்படி நான் செய்யணும்? அம்மா கிட்ட கேட்கணும், எப்படி செய்யணும்? பிள்ளைங்க பெற்றவங்க பிள்ளைகிட்ட கேட்கணும், இது ரைட்டா செய்யலாம் அப்பான்னு யார்கிட்ட கேட்கணும்? இப்படி செய்யணும், கேட்கணும். இதுதான் வீடு, இதுதான் கட்ட முடியும். சபையும் அப்படித்தான். நான் சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். நம்ம பசங்களே கேட்பேன், நம்ம பிள்ளைகளோட கேட்பேன். சத்தியத்தில் ஆவியில் வளர்ற பிள்ளைகள் இது ரைட் அப்படி செய்யலாமா கேட்பேன். ஆலோசனை அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போவார்கள். சிலது ஆலோசனை கேட்பேன், சிலர் ஆவியானவரை வெளிப்படுத்திடுவாரு. நிற்கிற இடத்துல, உட்கார இடத்துல, படிக்கிற போது கூட ஆவியான ஆலோசனை கொடுப்பாரு. ஆமென் சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. பல செய்தியை படிக்கும்போது தான் கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. பல செய்தியை, பல வெளிப்பாடு கர்த்தர் பட்டிருக்கும் போது தான் கர்த்தர் தராரு. ஆமென்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து என்னதிலிருந்து? எதிலிருந்து? 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 நல்ல வாய்ப்பு. எதிலிருந்து? அவர்கள் எதிலிருந்துப்பா? இக்கட்டிலிருந்து. அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமே. கைத்தறி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கட்டுதான் இக்கட்டுதான். இப்ப என்னது? இக்கட்டு. இக்கட்டு உன்னை கட்டி இருக்கிற இந்த கட்டு இன்னைக்கு கத்து என்ன பண்ண போறாரு? அறுக்க போறாரு. ஹல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிற சடிதியாய் ஒரு முழக்கம் வரப்போகுது. எங்க வரப்போகுது? நாம் ஜெபிக்கிற வேலையில சடிதியா என்ன வரப்போகுது? ஒரு முழக்கம் உண்டாக்கி இந்த இடத்துல என்ன பண்ண போகுது? முடியுமா முடியாதா? என்ன வரணும் நமக்குள்ள? என்ன வரணும்? ஒரு மனம் இருந்தால், நீ கை கோர்க்கும் போது, கையை பிடிக்கும் போது நமக்குள்ளே ஒரு மனம் இருந்தால் தேவ சமூகத்தில் என்ன வரும்? சடிதியாய் முழக்கம் உண்டாகும். கர்த்தர் பேசுவார். என்ன பேசுவாரு? நீ ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை உனக்குள்ளே கர்த்தர் தருவார். நீ ஜெபிக்க ஜெபிக்க கட்டு அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. யார் ஜெபிக்கும் போது? யார் ஜெபிக்கும் போது? சொல்லு. நான் ஜெபிக்கும் போது. சொல்லு. நான் ஜெபிக்கும் போது தேவ ஆவியில, கர்த்தருடைய ஆவியில சொல்லு, அபிஷேகத்தை நிரம்பி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒட்டி நீ எப்படி சொல்ற? நான் ஜெபிக்கும் போது தேவ ஆவியில, கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி நாங்க ஜெபிக்கும் போது இன்று இந்த இக்கட்டு இன்னைக்கு உடையும். இன்னைக்கு அவங்க அந்த இக்கட்டிலிருந்து உன்னை கட்ட முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கட்டிலிருந்து விடுதலையாக போற? ரெடி ஆயிட்டியா? ஜெபத்தை முடிவு பண்ணிட்டியா? நேரம் ஆச்சு. நம்ம முழங்கால நிற்போமா? முழங்கால நிற்போமா?